அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது நிலவுகின்ற கோவிட்-19 ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள், தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. அந்த வகையில் உயிரியல் கற்பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான திரு A.S. செல்வனேசன் ஆசிரியரினால் நிகழ்த்தப்படுகின்ற வழிகாட்டல் வகுப்புகள் இன்று காலை 11 மணிக்கு நிகழ்த்தப்படுகிறது. இக்கற்கை நெறியானது 2020 உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் 2021, 2022 மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பல்நியூக்ளியோடைட் சங்கிலி, அதே போல மூண்டந்த முனைகளிலிருந்து ஐந்தந்த முனையை நோக்கி வருகின்ற பல்நியூக்ளியோடைட் சங்கிலி, இரண்டு ஒன்றுக்கொன்று நிரப்பான எதிர் சமாந்தரமாக காணப்படுகின்ற கம்ப்ளிமெண்ட்ரி ஆன்டி பேரலல், நிரப்பான ஒன்றுக்கொன்று எதிர் சமாந்தரமான இரண்டு பல்நியூக்ளியோடைட் சங்கிலிகள் சுருளடைந்து அவை இரட்டை பட்டிகை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கும். இங்கே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு நியூக்ளியோடைட் நைதரசன் மூலத்தையும் வெள்ள பாஸ்பேட் தொகுதியையும் கொண்டிருக்கும். டிஎன்ஏயில் இந்த வெள்ள பாஸ்பேட் தொகுதி சுகர் பாஸ்பேட் பேக்போன், வெள்ள பாஸ்பேட் ஒரு முதுகெலும்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நைதரசன் மூலம் பேஸ் அது மாறிக்கொண்டிருக்கு. ஒரு பட்டிகையில் உள்ள நைதரசன் மூலம் மற்றைய நைதரசன் மூலத்தில் ஐதரசன் பிணைப்புகளினால் இணைக்கப்பட்ட ஒரு கற்பனை அச்சு பற்றி ஏணி படிகளுக்கு ஒப்பானதாக நைதரசன் மூலங்கள் அமைந்திருக்க, இந்த படிகளில் நைதரசன் மூலங்கள் அமைந்திருப்பது போன்றும் படியினுடைய அச்சு வெள்ள பாஸ்பேட் சங்கிலியாக, வெள்ள பாஸ்பேட் பேக்போன் என்பது அது மாற்றமடையாத காரணத்தினால் வெள்ள பாஸ்பேட் முதுகெலும்பு என்று சொல்கிறார்கள். ஒன்றுக்கொன்று எதிர் சமாந்தரமான அதே நேரம் நிரப்பான, இங்கு ஒரு பியூரின் இருந்தால் இங்கு ஒரு பிரிமிடின் இருக்கு, இங்கு ஒரு பியூரின் இருந்தால் இங்கு ஒரு பிரிமிடின் இருக்கு. இவ்வாறு இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. கவனியுங்கள், அடினின், குவானின், சைட்ரோசின், தைமின். இந்த ஒரு பகுதியில் அடினின் இருந்தால் அது ஒரு பியூரின், மற்ற பகுதியில் தைமின் இருக்கும், அது நிரப்பாக இருக்கு. பிள்ளைகள் அவதானமாக பாருங்கள். ஒன்றுக்கொன்று நிரப்பான எதிர்சமாந்தரமான இரு பல்நியூக்ளியோடைட் சங்கிலிகளால் டிஎன்ஏ ஆக்கப்பட்டிருக்கு. இங்கே வெள்ள பாஸ்பேட் கூட்டம் முதுகெலும்பாக இருக்கும் போது உட்புறமாக நைதரசன் மூலங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு பட்டிகையில் பியூரின் இருந்தால் மற்றைய பட்டிகையில் பிரிமிடின் இருக்கு. உதாரணமாக இங்கே அடினின் இருந்தால் நிரப்பாக தைமின் இருக்கு. இங்கு பியூரின் குவானின் இருந்தால் அங்கு பிரிமிடின் சைட்ரோசின் இருக்கு. இவ்வாறு ஒன்றுக்கொன்று நிரப்பான நைதரசன் மூலங்களின் சோடி சேர்க்கை சோடியாக்கல் விதி என்று குறிப்பிடப்படும். அரினீனுக்கும் தைமீனுக்கும் இடையே இரண்டு ஐதரசன் பிணைப்புகள், சைட்ரோசினுக்கும் குவானினுக்கும் இடையே 3 ஐதரசன் பிணைப்புகள் காணப்பட்டதாக ஒரு டிஎன்ஏ மூலக்கூற்று கட்டமைப்பு காணப்படும் என்பதனை வாட்சன் அண்ட் கிரிக் ஆகிய விஞ்ஞானிகள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டுகளும் ஒரே பட்டிகையின் திரும்பு புள்ளிகளுக்கிடையே, இங்கே பார்த்தீர்களாயிருந்தால் ஐந்தந்த முறையிலிருந்து மூண்டந்தத்தை நோக்கி செல்கின்ற அந்த டிஎன்ஏ பட்டிகையை எடுத்தால் அல்லது பல்நியூக்ளியோடைட் சங்கிலி எடுக்கும் போது
ஒரே திருப்பு புள்ளிகளுக்கிடையே 1 2 3 4 5 6 7 8 9 10 நியூக்ளியோடைட்டுகள் இருக்கு. அடுத்தடுத்த திருப்பு புள்ளிகளுக்கிடையே 10 நியூக்ளியோடைட்டுகள் இருக்கத்தக்கதாகத்தான் அந்த டிஎன்ஏனுடைய பட்டிகை திரும்புகின்றது. இதே மாதிரி மூண்டந்த முனையிலிருந்து ஐந்தந்த முனையை நோக்கி போகின்ற பட்டிகை அல்லது ஐந்தந்த முனையிலிருந்து மூண்டந்த முனையை நோக்கி வருகின்ற பட்டிகையில் ஒரே திருப்பு புள்ளியை பார்க்கும். அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு ஒரு டிஎன்ஏனுடைய மூலக்கூற்று கட்டமைப்பு திரையிலே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மாணவர்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் அல்லது கட்டுரை வினாக்களுக்கு வரும்போது அதனை தெளிவாக கீறி விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்காக முழுமையான கட்டமைப்பு இவ்வாறு முப்பரிமாண தோற்றத்தில் கீற வேண்டியதில்லை. ஆனால் அவற்றினுடைய அடிப்படை அம்சங்கள் குறித்து காட்டப்படுதல் வேண்டும். டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு ஏற்கனவே நாங்கள் திரையில் பார்த்திருக்கின்றோம். அந்த கட்டமைப்பு டபுள் ஹேலிக்கல் இரட்டை விரிபரப்பு சுருள் அல்ல திருகு வடிவ அமைப்பு என்று சொல்வார்கள். இதை வாட்சன் அண்ட் கிரிக்கினுடைய கட்டமைப்பு மாதிரி என்றும் அழைப்பார்கள். முதலாக பிராங்க்லின் கதிர்ப்பளிக்காங்கல் முறை மூலம் டிஎன்ஏனுடைய கட்டமைப்பை வெளிப்படுத்தியிருந்தார். வாட்சன் அண்ட் கிரிக் மாதிரியின் அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் படத்தில் காட்டியது போன்ற ஒரு டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு மாதிரி எவ்வாறு அமையும் என நாங்கள் பார்ப்போம். பிள்ளைகள், வாட்சன் அண்ட் கிரிக்கினுடைய இரட்டை திருகு வடிவ கட்டமைப்பு மாதிரி பற்றிய தெளிவான விவரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதில் முக்கியமாக இங்கே குறிப்பிட வேண்டியது டிஎன்ஏ மூலக்கூற்று கட்டமைப்பு டபுள் ஹேலிக்கல் இரட்டை விரிபரப்பு சுருள் அமைப்பு அல்லது இரட்டை திருகு வடிவ அமைப்பு. 2 பல்நியூக்ளியோடைட் சங்கிலிகள் ஒன்றுக்கொன்று நிரப்பானதாக எதிர்சமாந்தரமாக காணப்படுகின்றன. ஒரு சங்கிலியில் உள்ள வெள்ளை பாஸ்பேட் இது முதுகெலும்பாக இருக்கும். இப்படியே வெள்ளை பாஸ்பேட் சங்கிலி உருவாக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் உட்புறமாக நைதரசன் மூலங்கள் இணையும். இங்கே நைதரசன் மூலங்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பியூரினுக்கு நிரப்பாக பிரிமிடின் இணையும். ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பியூரினில் 2 நைதரசன் மூலங்கள் இருக்கும். ஒன்று அடினின், அடுத்தது குவானின். பிரிமிடின், டைமீன், சைட்ரோசின். ஸோ பியூரினுடைய அடினின் நைதரசன் மூலம் இருந்தால் அதுக்கு நிரப்பாக டைமீன் இடப்படும். இங்கு பிரிமிடின் சைட்ரோசினாக இருந்தால் நிரப்பாக குவானின் இடப்படும்.
இவ்வாறு இடப்படும் போது அடினீனுக்கும் தைமீனுக்கும் இடையே 2 ஐதரசன் பிணைப்புகளும் சைட்ரோசினுக்கும் குவானினுக்கும் இடையே 3 ஐதரசன் பிணைப்புகளும் காணப்படும். ஆகவே இங்கு நாங்கள் வருவோம். ஒரு வெள்ள பொஸ்பேட் சங்கிலி முதுகெலும்பாக இணைக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு பொஸ்பேட் 2 இடத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே நியூக்ளியர் டைட்டில் உள்ள வெள்ளத்துடனும் இதில் இருக்கின்ற வெள்ளத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் அவை டை எசுத்தர், 2 எசுத்தர் பொஸ்போ எசுத்தர் பிணைப்புகள், 2 பொஸ்போ எசுத்தர் பிணைப்புகள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த இவ்வாறு செல்கின்ற இந்த வெள்ள பொஸ்பேட் கூட்டத்துடன் இதில் நைதரசன் மூலங்கள் இணையும். இதில் அடினீன் காணப்பட்டால் அதுக்கு நிரப்பாக தைமீன் கொண்ட நைதரசன் மூலத்தை உள்ளடக்கிய ஒரு நியூக்ளியோடைட் இணையும். அதேபோல இங்கு குவானின் அமைஞ்சால் அதுக்கு நிரப்பாக தைமீனை கொண்ட நைதரசன் மூலம் இணையும். இவ்வாறு பொஸ்பேட் கூட்டத்துடன் வெள்ள கூட்டம் இணைந்து புரிதொரு பல்நியூக்ளியோடைட் சங்கிலியை உருவாக்கும். இங்கு அடினீன் இருக்கும்போது இங்கு தைமீன் இணையும், குவானின் இருக்கும்போது சைட்ரோசின் இணையும். அடினீனுக்கும் தைமீனுக்கும் இடையே 2 ஐதரசன் பிணைப்புகளும் சைட்ரோசினுக்கும் குவானினுக்கும் இடையே 3 ஐதரசன் பிணைப்புகளும் காணப்படும். இது டியோக்சிரைபோஸ். இதில் இந்த வரிப்படங்களை தந்து தொடர்ச்சியாக வினாக்கள் பல வருடங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான வினாக்கள் வினாப்பத்திரத்தில் இருக்கின்றது. நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். இப்பொழுது இங்கு முக்கியமாக நாங்கள் கருத வேண்டியது சோடியாக்கல் விதி. அதாவது ஒரு பல்நியூக்ளியோடைட் சங்கிலியில் அடினீன் காணப்பட்டால் மற்ற பல்நியூக்ளியோடைட் சங்கிலியில் தைமீன் இருக்கு. இங்கு சைட்ரோசின் காணப்பட்டால் அங்கு குவானின் இருக்கு, மாறியும் இருக்கலாம். அடினீனுக்கும் தைமீனுக்கும் இடையே 2 ஐதரசன் பிணைப்புகளும் சைட்ரோசினுக்கும் குவானினுக்கும் இடையே 3 ஐதரசன் பிணைப்புகளும் காணப்படுகின்றது என நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போது இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கவனியங்கள் பிள்ளைகள், ஒரு பல்நியூக்ளியோடைட் சங்கிலியில் அடினீனுடைய எண்ணிக்கை தைமீனுடைய எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கு. உதாரணமாக அடினீன் உதாரணத்துக்கு 1000 இருந்தால் தைமீனும் 1000 இருக்கு. ஆகவே அடினுடைய எண்ணிக்கை தைமீனுடைய எண்ணிக்கைக்கு சமன். அதே போல சைட்ரோசினுடைய எண்ணிக்கை குவானினுடைய எண்ணிக்கைக்கு சமன். அதே 1000 இருக்கலாம், அல்லது சற்று கூடவாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். நாங்கள் இலவுக்காக 1100 என்று சொல்வோம். இங்கு குவானினும் அதேதான் 1100 இருக்கு. இங்கு அடினுடைய எண்ணிக்கை தைமீனுடைய எண்ணிக்கைக்கு சமன், சைட்ரோசினுடைய எண்ணிக்கை குவானினுக்கு சமன். இங்கே அடினுடைய எண்ணிக்கையையும் குவானினுடைய எண்ணிக்கையை நாங்கள் கூட்டி பார்க்கின்றோம். இங்கு 1000, இங்கு 1100. ஆகவே 2100 நைதரசன் மூலங்கள். மொத்தமாக 1000 அடினீன், 1100 குவானின். அடினுடைய எண்ணிக்கையும் குவானினுடைய எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டுறோம், 2100 வந்திருக்கு. அதே போல தைமீனையும் குவானினையும் கூட்டுகிறோம்,
அங்கும் 2100 வந்திருக்கு. உதாரணத்துக்கு தான் இவ்வாறான நைதரசன் மூலங்கள் இவ்வளவு குறைவாக இருக்காது. உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கிறோம். அரினுடைய எண்ணிக்கை தைமினுக்கு சமன், சைட்ரோசின் எண்ணிக்கை குவானினுக்கு சமன். ஆகவே ஒரு முடிவுக்கு வாரோம். இந்த டிஎன்ஏ சோடியாக்கல் விதியின் மூலம் ஏசக ஜி ரெண்டையும் கூட்டிக்கு 2100 வருது. டீசக சிக்கு சமனாக இருக்கு. ஏசக ஜி சமன் டீசக சி. உங்களுக்கு தெரியும், ஏயும் ஜியும் சேர்ந்தால் பியூரின், டியும் சியும் சேர்ந்தால் பிரிமிடின். ஆகவே ஒரு இரட்டை திருகு வடிவ அல்ல இரட்டை விரிபரப்பு சுருள் அமைப்புக்குரிய வாட்சன் அண்ட் கிரீக்கினுடைய மாடலின் அடிப்படையில் பியூரினுடைய மொத்த எண்ணிக்கை பிரிமினுடைய எண்ணிக்கைக்கு சமன் என கருதப்படும். ஆகவே இந்த சோடியாக்கல் விதி தொடர்பாக மாணவர்கள் ஓரளவு நிரப்பு நைதரசன் மூலங்கள் தொடர்பான விடயம் தெரிந்திருக்க வேண்டும். காரணம், பல்வேறு வினாக்களில் 10,000 நைதரசன் மூலங்களை கொண்ட டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றில் அடினின் 32% இருந்தால் ஏனைய மூலங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படி என்று கேட்பார்கள். அந்த வினாக்களை நாங்கள் தற்பொழுது பார்ப்போம். ஆகவே டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு தொடர்பான விவரணம் தொடர்ந்து நான் பாடக்குறிப்புகளில் தந்திருக்கின்றேன். தற்பொழுது டிஎன்ஏனுடைய ஆக்கக்கூறு, டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பில் வாட்சன் அண்ட் கிரீக்கினுடைய மாடலின் அடிப்படையில் எவ்வாறு பரீட்சைக்கு வினாக்கள் அமைக்கப்படும் என்று பார்த்தோம். அடுத்தது டிஎன்ஏ பரம்பல் அடைந்திருக்கின்ற பகுதி பற்றி பார்த்தோம். அத்துடன் டிஎன்ஏனுடைய தொழில். டிஎன்ஏ ஒரு பிறப்புரிமையியல் பதார்த்தம், ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்ஸ். நாங்கள் அலகு 7 ரிவைஸ் பண்ணும்போது டிஎன்ஏ ஒரு பிறப்புரிமையியல் பதார்த்தமாக இருப்பதற்கான அனுகூலமான பண்புகள் என்ன என்றதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆகவே இந்த டிஎன்ஏனுடைய பிரதான தொழில் பாரம்பரிய இயல்புகளை சேகரித்தல். நைதரசன் மூலங்கள் மூலம் அந்த இயல்புகள் சேகரிக்கப்பட்டு ஒரு தலைமுறையிலிருந்து புரிதொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றது. தலைமுறை உரிமை அடைதல். அவை முதலாவது விடயம், பாரம்பரிய இயல்புகள் சேகரிக்கப்பட்டு சந்ததிகளினூடாக கொண்டு செல்லப்படும். இரண்டாவது, புரதத்தோப்புக்குரிய செய்திகளை அவை சேமித்து புரதத்தோப்புக்குரிய செயல்முறைகளை கட்டுப்படுத்துகின்ற பண்பையும் இந்த டிஎன்ஏ கொண்டிருக்கு. ஆகவே உயிரியல் மூலக்கூறுகளில் நியூக்ளிக் அமிலம் தொடர்பாக நாங்கள் டிஎன்ஏனுடைய அட்டவணை டிஎன்ஏனுடைய வழிகாட்டல் அட்டவணையை நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து ஆர்என்ஏக்கு செல்வோம். தற்பொழுது ஆர்என்ஏனுடைய அடிப்படை அலகு ரைபோநியூக்ளியோடைட். இதனுடைய ஆக்கக்கூறு, அதாவது ரைபோநியூக்ளியோடைட்டுகள் மீண்டும் மீண்டும் சேர்ந்து ஒரு நேரிய கிளையற்ற பல்பாத்துக்களாக பல்பெப்டைட் சங்கிலியை உருவாக்கி கொள்ளும். இதனுடைய ஆக்கக்கூறு ஒன்று ரைபோஸ், இரண்டாவது நைதரசன் மூலங்களாக அடினின், ஜுராசில், சைட்ரோசின், குவானின். இங்கே பிள்ளைகள் அவதானிக்க வேண்டியது டிஎன்ஏயில் அடினின், தைமின், சைட்ரோசின், குவானின் இருக்கும். ஆர்என்ஏயில் அடினின்,
ஜுராசில், சைட்ரோசின், குவானின். அடினின் 2லும் இருக்கும், சைட்ரோசின் 2லும் இருக்கும், குவானின் 2லும் இருக்கும். தைமீனும் ஜுராசிலும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடும். ஆர்என்ஏயில் ஜுராசில் இருக்கும், தைமீன் இல்லை. டிஎன்ஏயில் தைமீன் இருக்கும், ஜுராசில் இல்லை. இந்த அடிப்படையிலே அடினின், ஜுராசில், சைட்ரோசின், குவானின் ஆகிய நைதரசன் மூலங்கள். மற்றது பொஸ்பேட் தொகுதி அல்லது பொஸ்போரிக் அமிலம். ஆகவே ஆர்என்ஏனுடைய ஆக்கக்கூறு இவ்வாறு இருக்க, இதனுடைய பரம்பல் ஏற்கனவே நாங்கள் டிஎன்ஏக்கு பார்த்தது போன்று ஆர்என்ஏனுடைய பரம்பல் டிஎன்ஏ வைரஸில் காணப்படுவது போன்று ஆர்என்ஏ வைரசுகளில் இருக்கு. அதே நேரம் புரோகரியோட்டா கலத்தினுடைய குளிய தாயத்தில் ஃப்ரீ ஆர்என்ஏயாக, சுயாதீன ஆர்என்ஏயாக இருக்கு. அதே நேரம் ஜூக்கரியோட்டாக்களில் இந்த ஜூக்கரியோட்டா ஆர்என்ஏ கருவில புன்கரு பகுதியிலும் குளிய உருவில் இளமணி தாயத்தில் பச்சோருமணி பஞ்சனையில் காணப்படுகின்றது. டிஎன்ஏ போன்று குளிய உருவில ஆர்என்ஏயும் இளமணி தாயத்திலேயும் பச்சோருமணி பஞ்சனையிலும் காணப்படுகின்றது. ஆகவே பரம்பல், ஆக்கக்கூறுகள், அடிப்படை இலைகள் பார்த்தோம். தொடர்பாக ஆர்என்ஏனுடைய வகைகள் முக்கியமாக எம்ஆர்என்ஏ அல்லது செய்திகாவும் ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ. அதேவேளை இடம் மாற்றும் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அல்லது டிஆர்என்ஏ. மூன்றாவது ரைபோசோமல் ஆர்என்ஏ அல்லது ரைபோசோமுக்குரிய ஆர்என்ஏ. இவ்வாறு முக்கியமாக ஆர்என்ஏனுடைய வகைகளை நாங்கள் பிரித்து வேறுபடுத்தி இந்த ஆர்என்ஏனுடைய கட்டமைப்பு, தொழிற்பாடு தொடர்பாக மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த விடயமும் மூலக்கூற்று உயிரியல் அலகு 7 மீள மீள கேட்பார்கள். எனவே அங்கே நாங்கள் இதை மீள பார்ப்போம். ஆர்என்ஏனுடைய தொழிற்பாட்டுக்கு நாங்கள் போனால் முக்கியம் புரத தொகுப்பை நிறைவு செய்து வைத்தல். இந்த நிறைவு செய்து வைக்கும்போது அந்த தொழிற்பாட்டில் டிஎன்ஏனுடைய செய்திகளை கொண்டு வருவது எம்ஆர்என்ஏ. இப்போ டிஎன்ஏனுடைய நாங்கள் படிப்போம். இந்த புரதத்தொகுப்பின் போது டிஎன்ஏனுடைய 2 பட்டிகையில் ஒரு பட்டிகை டெம்ப்ளேட் படித்தகடாக தொழிற்பட்டு ஆர்என்ஏ மூலக்கூறை உருவாக்கு. அந்த ஆர்என்ஏ மூலக்கூறை உருவாக்குகின்ற நிகழ்வுக்கு பெயர் பிரதி எடுத்தல். அவ்வாறு இந்த ஆர்என்ஏ வருவது எம்ஆர்என்ஏ. இங்கே 2 எம்ஆர்என்ஏ உருவாக்கும் போது 2 நிகழ்வு நடக்கும். ஒன்று நியூக்ளியோடைட்டுகளில் ரைபோஸாக மாற்றப்படும். தைமீன் வர வேண்டிய இடத்தில் ஜுராசில் மூலங்கள் மாற்றமடையும். ஆகவே டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ உருவாக்கி இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பிரதி எடுத்தல் என்று சொல்வோம்.
mRNA குழியுருவுக்குள் கொண்டு செல்லப்படும். அதுக்கு பொருத்தமான வகையில் அங்கு tRNA உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த tRNA டிரான்ஸ்ஃபர், அதாவது அமினோ அமிலங்களை ஒரு இடத்திலிருந்து பிறிதொரு இடத்திற்கு, அதாவது ரைபோசோமினுடைய தொகுப்பு மையத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வாறு கொண்டு வரப்படுகின்ற அமினோ அமிலங்களை ரைபோசோமல் RNA ரைபோசோமினுடைய ஸ்தானத்தில் புரத தொகுப்பை நிகழ்த்தும். இதற்கு மொழிபெயர்ப்பு என்று பெயர். இவ்வாறான 2 நிகழ்வுகளையும் நாங்கள் அலகுகளிலே பார்ப்போம். ஆகவே நியூக்ளிக் அமிலம் தொடர்பாக டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு, அதனுடைய பரம்பல், அதனுடைய தொழிற்பாடு, அது தொடர்பான விசேடித்த பண்புகள். அதே மாதிரி ஆர்என்ஏனுடைய அடிப்படை அலகு, டிஎன்ஏனுடைய அடிப்படை அலகு டியோக்சிரைபோ நியூக்ளியோடைட், இது ரைபோ நியூக்ளியோடைட். அங்கிருக்கின்ற ஆக்கக்கூறு டியோக்சிரைபோஸ், இங்கு ரைபோஸ். அங்கு அடினின் டைமின் சைட்ரோசின் குவானின், இங்கே அடினின் ஜுராசில் சைட்ரோசின் குவானின். பரம்பல் இரண்டுக்கும் தெரியும். அதே போல் புரதத்தோப்பில் பங்களிப்பு செய்கிற அடிப்படையில் இது mRNA, tRNA, rRNA என அது வகைப்படுத்தப்படும். இதன் பிரதான தொழில் புரதத்தோப்பில் பங்களிப்பு செய்கின்றது. ஆகவே உயிரியல் மூலக்கூறுகள் அடிப்படையில் நாங்கள் தற்பொழுது நியூக்ளிக் அமிலத்தை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற அடுத்த வகுப்பிலே லிப்பிட்டுகள் பற்றி நாங்கள் பார்த்து முழுமையாக உயிரியல் மூலக்கூறுகள் சம்பந்தமான வினாக்களை மீளவும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதுவரை பிள்ளைகள் தந்திருக்கின்ற இந்த வழிகாட்டல் குறிப்பை அடிப்படையாக வைத்து மீள உங்கள்கிட்ட இருக்கின்ற தியரி நோட்ஸ், அதாவது தியரியில் இருக்கின்ற விடயங்களை சுருக்கமாக நாங்கள் குறிப்பிட்டது போன்று குறிப்பிட்டு தொடர்ந்து வரும் பல்தேர்வு வினாக்கள், அமைப்பு கட்டுரை வினாக்கள், கட்டுரை வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சிப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம்.